ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு இயல் 2இல் உள்ள இலக்கண பகுதியான துணை வினைகள் பார்ட் 2 அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வினைனா என்ன, தனிவினை, கூட்டு வினைனா என்ன, முதல் வினை, துணை வினைனா என்ன, அதுக்கப்புறம் துணைவினையுடைய பண்புகள், இது எல்லாமே நம்ம பார்ட் 1ல் டீட்டெயில்ஸாக பார்த்துட்டோம். இப்போ அதற்கான உதாரணங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினையடி, அந்த டேப்லர் காலம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது பிரகாரம் நம்ம பார்க்கலாம். வினையடி, முதல் வினை, துணை வினை. இதில் புத்தகம் மேசையில் இருக்கிறது. இப்போ இதுக்கு வினையடி ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் புத்தகம் மேசையில் இருக்கிறது. இதில் எது வினையடினா இரு அப்படின்றது தான். இதில் புத்தகம் மேசையில் இருக்கிறது, மேசை மேலே இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. அதனால் இது மெயின் வெர்ப் ஆயிடுச்சு, முதல் வினை. அதுக்கு நேராக துணை வினையில் பாருங்களேன், நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன். இதில் வினையடி என்ன, இரு. இதில் நான் மதுரைக்கு போயிட்டு அங்கே இருக்கிறேன்ற மாதிரி ரெண்டு வினைகளாக வருது. நான் மதுரையில் தான் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அங்கே போயிட்டு இருக்கிறேன். அப்போ இது துணை வினை. அதுக்கடுத்து முதல் வினைக்கான உதாரணம், என்னிடம் பணம் இருக்கிறது, என்கிட்ட காசு இருக்குது அப்படின்றது முதல் வினை. துணை வினை அப்பா இங்கே இருக்கிறாரு, அப்பா வந்துட்டாரு, அப்புறம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வருது இல்லையா, அதனால் இது துணை வினை. அதுக்கடுத்து வை, வினையடி வை. அதுக்கு முதல் வினை என்ன, துணை வினை என்ன வருதுன்னு பார்க்கலாம். அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், அவள் நெற்றியில் பொட்டு வச்சா அப்படின்றது முதல் வினை. நீ என்ன அழ வைக்காதே. இதில் அழுவது அழுதல் அப்படின்றது ஒரு வினை, வைக்காதே அப்படின்றது ஒரு வினை. இந்த அழ வைக்காதே அப்படின்னு சொல்லி தான் நடக்க போகிறத சொல்லுது. அதனால் இது முதல் வினைக்கு துணையாக தானே வருது, அழ வைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது துணை வினை. அவன் வானொலியில் பாட்டு வைத்தான், அவன் வானொலியில் பாட்டு வைக்கிறான் அப்படின்றது முதல் வினை. அவர் ஒருவரை பாட வைத்தார். இப்போ வைக்கிறதுன்றது ஒரு வினை, பாடுதல்ன்றது ஒரு வினை. அந்த பாட வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட வைக்கிறதுக்கு துணையாக வருது இல்லையா, அந்த வைத்தார் அப்படின்றது வைக்கிற மீனிங்கில் வரல, பாடுதல்ன்ற மீனிங்கில் தானே வருது. அதனால் முதல் வினைக்கு இது துணையாக வர்றதால இது என்னதுன்னா துணை வினை. அவர் ஒருவரை பாட வைத்தார் அப்படின்றது துணை வினை. அதுக்கடுத்து வினையடி கொள். இதில் முதல் வினை பானை 4 படி அரிசி கொள்ளும். அந்த பானை கொள் அப்படின்னா அதோடைய கொள்ளளவு எவ்வளோ பிடிக்கும்னா 4 படி அரிசி கொள்ளும். அப்புறம் துணை வினையில் நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். அவன் கேட்குறான் அப்படின்றதுக்கு தான் இந்த கொள்வான் அப்படின்னா இதில் கொள்ளளவை குறிக்கிற மாதிரி அவன் கேட்டுக்கொள்வான் அப்படின்ட்டு தானே துணை வினையாக வந்திருக்கு இதில். அதுக்கடுத்து நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை, நான் சொல்கிறத நீ கேட்குறதே இல்லை அப்படின்ற மாதிரி வருது முதல் வினையில். அதே துணை வினையில் நோயாளியை பார்த்து கொள்கிறேன். நோயாளியை நம்ம பார்த்து கொள்கிறேன்னா அந்த பார்த்துக்குன்னா அவங்கள பார்த்துக்கினே இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் செய்கிறோம். ஆனால் அது சொல்கிறப்ப என்ன பண்ணுவோம், பார்த்து கொள்கிறேன் அப்படின்ட்டு மெயின் வர்புக்கு துணையாக வருது. அதனால் இது துணை வினை. அதுக்கடுத்து போ, வினையடி போ. அதுக்கு முதல் வினை என்னென்னா அவன் எங்கே போகிறான், அது முதல் வினை. மழை பெய்ய போகிறது, மழை பெய்யறதுன்றது ஒரு வினை, போகிறது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு துணை வினை. அதுக்கடுத்து நான் கடைக்கு போனேன், அது முதல் வினை. நான் பயம்ன்றது ஒரு இது, பயந்து போனேன், நான் பயந்து போனேன் அப்படின்றது துணை வினை. அதுக்கடுத்து வினையடி வா. நீ நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்றது முதல் வினை. அந்நியர் நம்மளை ஆண்டு வந்தாங்க அப்படின்றது துணை வினை. அதுக்கடுத்து எனக்கு இப்போது தான் புத்தி வந்தது அப்படின்றது, எனக்கு இப்போ தான் புத்தி வந்துச்சு அப்படின்றது முதல் வினை.
வானம் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்கிறோம் வானம் எப்படி இருண்டு வருது பாருங்க அப்படின்ட்டு. அதான் இது வந்து துணை வினை, இருண்டு வர்றது. விடு வினையடி வந்து விடு. அதுக்கு முதல் வினை வந்து யாரையும் உள்ளே விடாதே. துணை வினை வந்து அடுத்த மாதம் நான் போய் விடுவேன். செல்றது ஒரு வினை, விடுவேன் அந்த போயிட்டு இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. நான் போய் விடுவேன், நான் போயிட்டு அங்கே இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் துணை வினை. மழை விட்டதும் போகலாம்ன்றது முதல் வினை. அப்பா இனி வந்து விடுவார். அப்பா வந்து அப்பா வந்து இனி இப்போ வந்துடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம இனி வந்துடுவார். இதுக்கு முன்னாடி ஏதோ நம்ம ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு இனி அப்பா வந்து பார்த்துப்பாருன்ற மீனிங்கில் அப்பா இனி வந்து விடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதனால் இது வந்து துணை வினை. அதுக்கடுத்து தள்ளு. அவன் என்னை, முதல் வினை வந்து அவன் என்னை கீழே தள்ளினான் அப்படின்றது முதல் வினை. அவர் கதையாக எழுதி தள்ளுகிறார். அவர் கதை எழுதுறாருன்றது, அந்த தள்ளுகிறாருன்றது இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதுறாரு இல்லையா, அதை குறிக்குது. கதையாக எழுதி தள்ளுறாருப்பா அப்படின்ட்டு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து துணை வினை. அதுக்கடுத்து காய்கறி வண்டியை தள்ளி சென்றார். அதில் ஒரு வினை தான் வருது, அதனால இது முதல் வினை. அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான். வாசிக்கிறது அப்படின்றது வந்து தள்ளுதல்னா இங்கே வந்து காய்கறி வண்டியை தள்ளுறதை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த தள்ளுறதையா சொல்கிறாங்க. அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான்னா அவன் எல்லாத்தையும் படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத தான் அங்கே சொல்லுது. அப்போ முதல் வினைக்கு துணையாக தானே வருது, அதனால் இது வந்து துணை வினை. அதுக்கடுத்து வினையடி வந்து போடு. அதுக்கு முதல் வினை புத்தகத்தை கீழே போடாதே. துணை வினை வந்து மலிவான விலையில் வாங்கி போட்டேன். இங்கே வந்து போடாதனா கீழே புக்கு போடக்கூடாது அப்படின்றத குறிக்குது. ஆனால் இங்கே வாங்கி போட்டேன்னா கீழே போடுறத குறிக்கல, விலை கம்மியில் நம்ம புக்கை வாங்கியிருக்கிறேன் அதை தான் வந்து வாங்கி போட்டேன்னு சொல்லி துணை வினையாக வருது இதில். அதுக்கடுத்து தலையில் வினையடி போடுக்கு முதல் வினை வந்து தலையில் தொப்பியை போடு. அதுக்கு துணை வினை வந்து விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். பாய் சுருட்டி வைக்கணுன்றது தான் பாயை சுருட்டி போடு. நம்ம கண்ணை விழிச்சதும் பாயை எடுத்துடணும் அப்படின்றது தான் பாயை சுருட்டி போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது துணை வினை. அதுக்கடுத்து வினையடி வந்து கொடு. முதல் வினை அதுக்கு நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், அது முதல் வினை. பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தேன். பசித்தவனுக்கு சோறு தரேன் அப்படின்றத வந்து நம்ம வாங்குகிறோம் கொடுக்குறோம் அப்படின்ற மீனிங்கில் வருது, அதனால் இது வந்து துணை வினை. அதுக்கடுத்து அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான், இது முதல் வினை. பாடம் சொல்லி கொடுப்பேன். பாடம் சொல்கிறதுன்றது ஒன்று, சொல்லித்தரத்து. கொடுப்பேன் அப்படின்னா அந்த சொல்லித்தரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுது, அதனால் இது வந்து துணை வினை. அதுக்கடுத்து வினையடி வந்து காட்டு. இதுக்கு முதல் வினை வந்து தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள். நிலாவை வந்து காமிக்கிறாங்க. அடுத்து ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார். இதில் வந்து பாடுதல் அப்படின்றது தான் முதல் வினை. அதுக்கு துணையாக காட்டினார், அந்த பாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுது, அதனால் இது வந்து துணை வினை. அதுக்கடுத்து சான்றோர் காட்டிய பாதையில் செல் அப்படின்றது முதல் வினை. படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். படித்தபடி அதை நம்ம வந்து வாசிச்சிட்டா மட்டும் போதாது, புத்தகத்தில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அதேமாரி நம்ம லைஃப்லேயும் நடந்துக்கணும். நடந்துனா வெறும் அப்படியே நடந்து காமிக்கிறது இல்லை, அப்போ அந்த படித்தபடி நம்ம செயல்படுறோம் இல்லையா, அதுதான் வந்து முதல் வினைக்கு துணையாக இருக்கிறது இல்லையா. நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிறோம்ல, அதுதான் வந்து துணை வினை. நடந்து காட்டுறதுனா நம்ம நடந்து வாக்கிங் நடக்கிறது கிடையாது, அந்த புக்கில் நம்ம படிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் செயல்படணும், அதுதான் வந்து துணை வினை. அடுத்து அந்த டேப்லெட்ஸ் காலம்ஸ்குள்ளே வாங்களேன். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் வந்து துணை வினைகள் வந்து முதல் வினைக்கு அடுத்து தான் இடம்பெறுமா. துணை வினை இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து முதல் வினை வந்துடும், அதுக்கடுத்து தான் துணை வினை வரும். எடுத்துக்காட்டி கீழே விழ பார்த்தான். இந்த தொடரில் விழு அப்படின்றது முதல் வினை, பார்த்தான் அப்படின்றது அது இன்னும் கொஞ்சம்
விழப்பார்த்தான்னா விழுந்துட்டு இருப்பான்றது தான் வந்து அதை சொல்கிறது, விழப்பார்த்தான் அப்படின்ட்டு. அது துணைவினையாக வந்திருக்கு. அப்போ முதல் வினை ஃபஸ்ட்டும் அதுக்கடுத்து துணைவினையும் தான் தமிழ்லையும் ஜப்பானிய மொழியிலையும் வரும். ஆனால் தமிழின் துணைவினை கொள்கை வந்து ஆங்கிலத்துடைய துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது தமிழில் துணைவினையாக வர வேர்ச்சொல் வந்து சில தொடரில் முதல் வினையாகவும் வரும். இப்போ தமிழில் துணைவினையாக வருது இல்லைங்களா, அது வந்து சில தொடரில் முதல் வினையாக கூட வரலாம். நன்றி, வணக்கம்.